ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லட்சிதாரி டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டபுள் செயின் ஸ்டிச்சில் டைப் 2 இமேஜில் எப்படி ஒர்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னத்த வீடியோ டைப் 1 பார்த்தப்போ இப்போ டைப் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டைப் 2க்கு வந்து நான் இமேஜ் வந்து இந்த மாதிரி டால்ஃபின் எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஒர்க் பண்ணும்போது என்றைக்குமே வந்து ஒரு கார்னர்லேருந்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கேருந்து இப்போ ஆரம்பிச்சுட்டு ஆப்போசிட் திரும்பி குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? டபுள் செயின் ஸ்டிச்சு டைப் 2 பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு செயின் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ பண்ணிவிட்டு அடுத்து வந்து இன்னொரு கலர் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் வந்து டைப் 2. இப்போ வந்து அந்த டைப் 2 போடுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் லாங்காகவே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடும்போது நல்லா கொஞ்சம் ஷார்ட்டாகவே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன செயினாகவே போட்டு அதுக்குள்ளே வந்து இன்னொரு கலரை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு தெரியணுக்காக கொஞ்சம் பெரிய செயினாகவே போட்டுட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் போடும்போது அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பெண்டு கட்டியில் வரும்போது கரெக்டாக வந்து நீங்கள் அந்த செயின் ஸ்டிச்சை வந்து நல்லா சின்னதாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிச்செலாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களால் போட முடியும். ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான் 4-5 ப்ளவுஸு போட்டதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் வந்து அடுத்தடுத்த ப்ளவுஸில் போடுறது ஈஸியாக வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து இன்னொரு கலர் கொடுக்குறக்கு நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம போட்டு ஒவ்வொரு செயினுக்கு சென்டரில் தான் வந்து இந்த ஜரி த்ரெட் வந்து நான் கொடுத்துட்டு வர போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு. நம்ம பார்க்க டபுள் கலர் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டிச் வந்து இன்னும் அடுத்த செயினில் அந்த மாதிரி ஒவ்வொரு செயினையும் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டபுளாக தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே வந்து வைலட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படி எனக்கு நான் ஜரியில் வந்து மேலே வந்து இன்னொரு டபுள் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயினுக்கு இப்படி சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய செயினாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது சின்ன செயினாக போடுங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா? டபுள் ஷேடாக கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த ஸ்டிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிச்சு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம நிறைய ஸ்டிச்சு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுப்போம். ஜரி த்ரெட் ஜர்தூசியில் வச்சு நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுத்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து சுகர் பீட்ஸ் ஒவ்வொரு செயினுக்கும் வந்து சுகர் பீட்ஸ் சென்டரில் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அப்போ வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? அந்த மாதிரி டிசைனுக்கு இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. நம்ம போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஒவ்வொரு இமேஜ்லேயும் சரி ஒவ்வொரு டிசைன்லேயும் நம்ம கம்பல்சரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதனால நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் போடுறதுக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். ஓகேங்களா. நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். நான் வந்து ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் அடுத்தடுத்த ஸ்டிச்சை வந்து கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா. ஜரி த்ரெட்டில் வந்து நான் செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு வரேன். ஸோ இதுதான் டபுள் செயின் ஸ்டிச்சு. ஓகேங்களா. இமேஜில் ஒர்க் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏதாவது ஸ்டிச்சில் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வரும். ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சு ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு டபுள் ஷேடாக தெரியும். ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான். நம்ம இங்கே போட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த சென்டரில் இந்த கண்ணுக்கு மட்டும் நான் வந்து ஒரு 3 mm பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்குது இந்த இமேஜ். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச் டைப் 2 இமேஜ். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான். நான் வந்து சிம்பிளாக தான் உங்களுக்கு போட சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் போடும்போது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இமேஜிலலாம் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.